வாழ்க்கையை நீ வழிநடத்தாவிட்டால் வாழ்க்கை உன்னை வழிநடத்தும். ஒவ்வொரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் ஒரு பகுதியாகும். உன் திறமையை வெளிக்காட்டு, உலகம் உன்னை கண்டறியும். இன்று நீங்கள் உணரும் வழி நாளை நீங்கள் உணரும் பலமாக இருக்கும். மற்றவர்கள் தோள் மீது ஏறி நின்று தன்னை உயரமாக காட்டிக்கொள்வதை விட தனித்து நின்று உங்கள் உண்மையான உயரத்தை காட்டுவதே தன்னம்பிக்கை. கற்பவர்களிடம் கற்பதை விட கற்றுக்கொண்டிருக்கும் நபரிடம் கற்றுக்கொள். ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில் வெற்றிக்காக போராடு. ஆனால் அந்த வெற்றியில் பிறரின் துன்பம் மட்டும் இருக்கவே கூடாது என்பதில் உறுதியாக செயல்படு. சாமர்த்தியம் இருந்தால் எதையும் சமாளிக்கலாம். தைரியம் இருந்தால் எப்படியும் சாதிக்கலாம். 1000 தடைகள் வந்தாலும் அதை உடைத்தெறிந்து முன்னேறு. உலகில் நீங்கள் காண விரும்பும் மாற்றங்களை முதலில் உங்களுக்குள் நீங்களே உருவாக்குங்கள். அதுவே தலை சிறந்த மாற்றமாகும். உங்கள் கனவுக்காக நீங்கள் உழைக்காவிட்டால் அது கனவல்ல, வெறும் ஆசை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நல்லவனாக இருப்பது நல்லதுதான். ஆனால் நல்லது கெட்டது தெரியாத நல்லவனாக இருப்பது ஆபத்தானது. உங்கள் உறுதியும் விடாமுயற்சியும் உங்களை ஒரு வெற்றிகரமான நபராக நிச்சயமாற்றும். முயன்று கொண்டே இரு. தோல்வி உன்னிடம் மண்டியிடும் வரை எப்போதும் உன் அடையாளத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே. உன்னை தவிர நீ வெற்றி அடைவதை தடுக்க வேறு யாராலும் முடியாது. சவால்கள் மேல் சவாரி செய்வதே வெற்றிக்கான வழி. நீங்கள் நிறுத்தாத வரை எவ்வளவு மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை. தனித்து விடப்பட்டால்தான் நமது பலமும் பலவீனமும் நமக்கு தெரியும். எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும் கலங்கி நின்று நேரத்தை விரயமாக்காமல் நம்மால் முடியும் என்ற நம்பிக்கையே வெற்றியை நிலைநாட்டும். லட்சியம் இருக்கும் இடத்தில் அலட்சியம் இருக்காது. எதிரி இல்லை என்றால் நீ இன்னும் இலக்கை நோக்கி பயணிக்கவில்லை என்று அர்த்தம். தனியே நின்றாலும் தன்மானத்தோடு நில். சுமையான பயணமும் சுகமாகும். திமிரும் பிடிவாதமும் நேர்மை என்கிற நதியின் இரு கரைகள். இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதே. உன் வேலையில் கவனம் செலுத்து. எல்லோரிடமும் உதைப்படும் கால்பந்தாய் இருக்காதே. சுவரில் எறிந்தால் திரும்பி வந்து முகத்தில் அடிக்கும் கைப்பந்தாக இரு. 1000 உறவுகளால் தர முடியாத பலத்தை ஒரு அவமானம் பெற்றுத்தரும். வாழ்க்கை என்றுமே அழகானதுதான். உங்கள் மனம் சொல்வதை மட்டுமே கேட்டால். நீ யார் என்பதை நீ சொல்வதை விட பிறர் சொல்வதே வெற்றி. அமைதி இல்லாத மனதில் நேர்மறையான எண்ணங்கள் வராது. அமைதியான மனம் நமக்கு சரியான பாதையை மட்டுமே காட்டுகிறது. எனவே அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருங்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய அடிப்படை நற்குணம் தனக்குத்தானே உண்மையாக இருப்பது. வெற்றி பெறும் நபர்கள் எப்போதும் மிகச்சிறந்த செயல்களை செய்வதில்லை. ஆனால் அவர்கள் எப்போதும் சாதாரண செயல்களை கூட மிகச்சிறந்த முறையில் செய்கின்றார்கள். சாதிக்கும் எண்ணம் ஆள் மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சாதிக்க முடியும் உன் விடாமுயற்சியால். வாய்ப்பு என்பது பறித்து கொள்வது அல்ல, திறமையால் நாம் தேடிக்கொள்வது. திறமையில் கவனம் செலுத்து. வாய்ப்பு உன்னை தேடி வரும். மிகப்பெரிய சாதனைகள் படைக்க விரும்பினால் அதற்காக சில காலம் காணாமல் போக தயாராக இருக்க வேண்டும். ஒரு தோல்வியில் இருந்து கற்றுக்கொண்டால் அந்த தோல்வியும் வெற்றிதான். எழுந்து ஓடு. இந்த உலகத்தை நீ சுற்றி பார்க்கும் வரை அல்ல, இந்த உலகம் உன்னை திரும்பி பார்க்கும் வரை. இழந்த எதை வேண்டும் என்றாலும் மீட்டுவிடலாம். தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காதிருந்தால். உங்களின் மனப்பான்மையே மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் சிறிய விஷயம். வெற்றி பெறுவதற்கு நீங்கள் சிறந்தவராக இருக்க வேண்டிய அவசியமில்லை. மற்றவர்களை வெற்றி பெற செய்ய நீங்கள் உதவி செய்தாலே நீங்களும் சிறந்தவர்தான். எதிர்மறை எண்ணங்களில் இருந்து நீங்கள் விலகி இருந்தால் அழகான விஷயங்கள் தானே நடக்கும்.
விதி என்பது உங்களுக்கு நீங்களே உருவாக்கி கொள்வது. உங்கள் விதியை நீங்கள் உருவாக்க தவறும் போது அது தலைவிதியாகிறது. நடக்க நல்ல துணை இல்லை என்றால் காட்டில் சுற்றி திரியும் யானை போல் தனியாக நடக்க கற்றுக்கொள். உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும் நபருடன் இருப்பதை விட தனியாக இருப்பதே மேல். தோல்வியை கண்டு துவண்டு விடாதே. இன்றைய சாதனையாளர்கள் எல்லோரும் ஒரு நாள் தோல்வியை சந்தித்தவர்கள்தான். நேற்றைய நினைவுகளை நினைத்து வருந்தி நாளைய கனவுகளை மூழ்கடிக்காதே. மனதில் உறுதி இருந்தால் வாழ்க்கை வசமாகும். ஒழுக்கம் மற்றும் கடின உழைப்பு மட்டுமே உங்களை வெற்றி பெற வைக்கும். உன்னை வெல்லும் தகுதி தோல்விக்கே இருக்கும் போது தோல்வியை வெல்லும் தகுதி உனக்கு இல்லாமலா போய்விடும்? சற்று சிந்தித்து செயல்படு. முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும். ஆனால் முயலாமை என்றுமே வெல்லாது. ஒரு மனிதன் தன்னை உலகிற்கு புத்திசாலி என்று உணர்த்துவதை நிறுத்தும் போது வெற்றி பெறுகிறான். கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி வெற்றி கனியை எட்டுபவனே சிறந்த சாமர்த்தியசாலி ஆகிறான். வலிகளையும் தோல்விகளையும் அனுபவித்து பழகிவிட்டால் வெற்றிக்கான பாதையை உருவாக்கிவிடலாம். நம்மால் முடியவில்லை என்றால் அதனை சவாலாக எடுத்துக்கொள்ளுங்கள். வலியுடன் கிடைக்கும் வெற்றிக்கு அதிக மதிப்புண்டு. வாழ்க்கையில் யாரையும் மிகையாகவோ அல்லது குறையாகவோ எடை போடாதீர்கள். உலகத்தையே மூழ்கடிக்கும் கடலால் கூட ஒரு துளி எண்ணெயை கூட மூழ்கடிக்க முடிவதில்லை. ஒருவருடைய மகிழ்ச்சியை உங்களால் எழுத முடியாவிட்டாலும் அவர்களின் சோகத்தை அழிக்கலாம் அல்லவா? உதவிக்கு யாரும் இல்லை என வருந்தாதே. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். இப்படிக்கு தன்னம்பிக்கை. எத்தனை பேர் என்ன சொன்னாலும் நமக்கு பிடித்தது போல் நாம் வாழ்வதிலே இருக்கிறது நமக்கென்ற ஒரு அடையாளம். கடைசியா ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் என்ன அப்படின்னா, நீங்கள் பார்க்குற இந்த 8 மினிட்ஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 6லிருந்து 8 மணி நேரம் செலவாகுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக்கு கமெண்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய அந்த ஒரு லைக் கமெண்ட் தான் எங்களை மாதிரி உள்ள சின்ன கிரியேட்டருக்கு ரொம்பவே மோட்டிவேட் ஆகும், சப்போர்ட்டாகவும் இருக்கும். இதை நான் ஏன் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னா, நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி இல்லையா? இது வரைக்கும் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். லவ் யூ டு ஆல். இப்படிக்கு நான் உங்களுக்கு கௌதம்.